அப்புறம் இம்பார்ட்டன்ட் சம் பார்ப்போம். அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள். அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. மொத்தம் எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் அவள் பெற்ற மதிப்பெண்கள் 576. ஒரு தேர்வில் 80%. ஆனால் அவள் மொத்த மதிப்பெண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மொத்த மதிப்பெண்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். மொத்த மதிப்பெண்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அந்த மொத்த மதிப்பெண்ணில் ஒரு தேர்வில் என்ன எடுத்திருக்கா? 80%. அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் ஈக்குவல் டு 576 போட்டுக்கோங்க. எக்ஸின் 80%, இன்னும் மல்டிப்ளிகேஷன் தானே. எக்ஸு இன்ட்டு 80%னா நம்ம என்ன போடுவோம்? டிவைட் 100 ஈக்குவல் டு 576. இப்போ என்னென்னா எக்ஸு நமக்கு தேவை என்னது? எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கலாம். 576 இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு என்ன போகும்? இந்த நம்பர் தலைகீழியாக போகும். புரிஞ்சுட்டா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இந்த நம்பர் 80/100 போகும்போது தலைகீழாக சேஞ்ச் பண்ணணும். 100/80. இப்போ கேன்சல் பண்ணுவோமா? 0 0 கேன்சல். 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 4 2s are 8. 2 2s are 4. ரிமைனிங் 1 இருக்குது 17. ஸோ 8 2s are 16. 8 மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா? 2 2s are 4. 1 2 4 2s are 8. 4 2s are. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் 7 2 14 2. ஸோ 72வையும் 100ஐயும் இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 0 0 கூட எந்த நம்பர்னாலும் 0 தான். 1 2 2 1 7. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 720. இப்போ நான் தேர்வோட மொத்த மதிப்பெண்கள் என்ன? தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் 720. ஸோ இதுதான் சம், ஈஸி சம்.